அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி ஜோதிடம் சார்பாக அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவுல திருமணத்திற்கு ராசி பொருத்தம் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான பதிவு தான் நம்ம இந்த பதிவு. திருமணம் பெற்றோர்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் ஜோதிடத்தை கொடுத்து திருமண பொருத்தம் பார்த்து பண்ணி வைக்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம அனைவரும் பின்பற்றக்கூடியதுதான். முக்கியமா திருமணத்துல பொருத்தம் பார்க்கும்போது ஜாதக பொருத்தம் கண்டிப்பா முக்கியம். ரெண்டு பேருடைய ஜாதகமும் எந்த நிலைமையில இருக்கு, அவங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்குதா, எந்த மாதிரியான தசாபுத்திகள் நடக்குது, இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் முடிவு பண்றது ரொம்ப நல்லது. அது போக பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ராசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப ராசியை வச்சு பொருத்தம் பார்க்கறது நம்ம அதுல நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. ஸோ அதுக்கான தெளிவான ஒரு விளக்க பதிவு தான் இந்த பதிவு. பொதுவா பாத்தீங்கன்னா 12 ராசிகள் இருக்கு. 12 ராசிகளையுமே நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணத்தை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா அதோட அதிபதி செவ்வாய். அப்ப அந்த இடத்துல செவ்வான்னு வரும்போது வேகம், விவேகம், முன்கோபம், அவசரம், பிடிவாதம் இதெல்லாம் குணமா கொடுக்குறாங்க. ரெண்டாவது வரக்கூடிய ரிஷப ராசி, அங்க சுக்கிரன் வர்றாரு. அப்ப சுக்கிரன் வரும்போது பாத்தீங்கன்னா கலை, இலக்கியம், அதே மாதிரி பணம், மணி, லௌதிக, அதாவது என்னது, லைஃப்ல என்ஜாய்மெண்டா இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தை பத்தி பாசம். ஸோ இதெல்லாம் ரிஷபத்துல வருது. மிதுனம்னு வரும்போது புதன், அங்க புத்திசாலித்தனம், கால்குலேட் மைண்ட். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வருது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நிறைய குணங்களை கொடுத்து வச்சிருக்காங்க. மனிதனுடைய குணங்களை அந்த ராசிகளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரே குணத்துல இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அதே குணத்துல இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் ஒத்து போவாங்க. அதுவே ரெண்டு பேரும் ஆப்போசிட் குணத்துல இருக்கும்போது ஒத்து போக மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது வேகம், புதனுங்கிறது விவேகம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயோட ராசியும் புதனோட ராசியுமே ஒத்து போகாது. செவ்வாயோட ராசிகள் எது? மேசம், ரிஷபம். புதனுடைய ராசிகள் எவது? மிதுனம், கன்னி. அப்ப இந்த ரெண்டுமே ஆப்போசிட்ங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் அது ஒத்து போகாது. அப்ப இதுதான் ராசி பொருத்தம். ரெண்டு பேருடைய குணங்கள் பாத்தீங்கன்னா ஒத்து போகும்போது அந்த ரெண்டு ராசியும் பொருந்துது. ஏன்னா சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசிங்கிறத டிசைட் பண்றோம். நீங்க பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில இருக்கோ அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி. அப்ப சந்திரன் தான் நம்ம மனசுக்கு, நம்ம எண்ணத்துக்கும் காரக கிரகம். அப்போ திருமணமும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, நம்மளுடைய மனமும் எண்ணமும் தெளிவா இருக்கும்போது நமக்கு நல்லதோ கெடுதல் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கும். நம்ம மனம் கெட்டு போகும்போது தான் நம்ம தவறான முடிவுகள் செய்வோம். நம்ம மனம் தெளிவா இருக்கும்போது நம்ம எந்த வித தவறான முடிவும் செய்ய மாட்டோம். அப்ப திருமணத்துல ரெண்டு பேருக்கும் ஒத்த தன்மை உள்ள ராசிகள் வரும்போது, மனங்கள் ஒத்து போகும்போது அவங்க இல்லற வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல இருக்கிறதுனால அவங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. அப்ப ராசி பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம். கிரகங்களை ரெண்டு அணியா பிரிச்சிருக்காங்க. குரு அணி, சுக்கிர அணி அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. குரு அணியில பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது. சுக்கிர அணியில எடுத்தீங்கன்னா சுக்கிரன், புதன், சனி, ராகு. இந்த ரெண்டு டீமா பிரிச்சிருக்காங்க. அப்ப இந்த குரு அணியில இருக்கவங்க எல்லாரும் குணங்களும் அவங்களுக்குள்ள ஒத்து போகும். நண்பர்களா வந்துருவாங்க. இந்த இடத்துல சுக்கிர அணிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள நண்பர்களா வந்துருவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதன் சூரியனை பகைவரை நினைக்க மாட்டாரு. ஆனா சூரியன் புதனை அவரும் பகைவரை நினைக்க மாட்டாரு. ஆனா புதன் சூரியனை மிகவும் நண்பரா நினைப்பாரு. சூரியன் நினைக்க மாட்டார் நண்பரா, ஆனா அவரை பகைவரை நினைக்க மாட்டார். சமமா வச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல குருவும் சனியும் சமமா வருவாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் சமமா வருவாங்க. அப்ப பகை கிரகங்கள்னு பார்க்கும்போது சூரியன் சந்திரனுக்கு மெயினா பகை கிரகங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா சனியும் சுக்கிரனும் வருவாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா புதன் வருவாங்க. குருவுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் வருவாங்க. ஏன்னா குருவை பாத்தீங்கன்னா எதையுமே நேர்மையா இந்த உலகத்துல இருக்கிறத அனுபவிக்கணும்னு பார்ப்பாரு. ஆனா சுக்கிரன் அப்படி கிடையாது.
அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவரு அந்த இடத்துல நேர்மைங்கிறதே இருக்காது. அவருக்கு ஃபர்ஸ்ட் அத அனுபவிக்கணும்னு தான் தோணும். ஆனா சுக்கிரனும் சுப கிரகம் தான். ஏன்னா சுக்கிரனால மத்தவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. ஆனா ரூல்ஸ மீறுவாரே தவிர, ஆனா பாதிப்பு இல்லாம தான் அவர் இருப்பாரு. அப்போ இந்த ஒவ்வொரு அணியுள்ள அந்தந்த அணியில சேரும்போது, கணவன் மனைவியா வரும்போது, அது வந்து சிறப்பா அமையுது. அடுத்து ஒரு கணவர் ராசியிலிருந்து ஒரு மனைவி ராசியோ, இல்ல மனைவி ராசியிலிருந்து கணவர் ராசியோ, அது 8வது ராசியோ, இல்ல 6வது ராசியா வரும்போது, அது சஷ்டாசக ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6ஆம் பாவங்கிறது வம்பு, வழக்கு, பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய பாவகம். 8ஆம் பாவகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவமானங்கள், கண்டங்கள் இந்த மாரி விஷயங்கள குறிக்கக்கூடிய பாவகம் தான் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவகம். அப்ப ஒரு ராசியில இருந்து 6, 8ஆவதா வரக்கூடிய ராசி பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுலயும் சில விதிவிலக்குகள் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க இந்த சார்ட்ல மேச ராசி. இந்த மேச ராசிக்காரவங்களுக்கு 6வது ராசியா வரக்கூடாது கன்னி ராசி. அடுத்து 8வது ராசியா வரக்கூடாது விருச்சக ராசி. ஆனா இதுல கன்னி மேசம்ங்கிறது செவ்வாயோட குணங்கள். ஆனா இங்க கன்னிங்கிறது புதன் வந்துடுறாரு. அப்ப பகையாயிடுறாரா? 2 கிரகம் 2 ராசியுமே பகை ராசியா வருது. அது இல்லாம சஷ்டாசகமா வர்றதுனால மேச ராசியும் கன்னி ராசிக்காரங்களையும் ராசி பொருத்தத்துல நம்ம இணைக்க கூடாது. அதுவே விருச்சக ராசிக்காரங்கள ஓரளவு இணைச்சுக்கலாம். அது என்னதான் 8வதா இருந்தாலும் 2மே செவ்வாய். ஏன்னா விருச்சகமும் செவ்வாய், மேசமும் செவ்வாய். ஆனா அது 6, 8ஆ வர்றதுனால சூழ்நிலைக்கு தக்கவாறு அதாவது மேசத்துக்கு கன்னிய முழுமையா அவாய்ட் பண்றது நல்லது. விருச்சகத்த ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். இல்ல திருமணம் உங்களுக்கு நல்லா இருக்காங்க, குடும்பமும் மத்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும்போது நம்ம அதை எடுத்து நடத்தலாம். அப்ப நான் ஒரு ராசிக்கு நான் சொல்றேன். மேசத்துக்கு கன்னி ராசிய அவாய்ட் பண்றது நல்லது. ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, தனுசு ராசிய நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. மிதுனத்துக்கு எடுத்தீங்கன்னா, விருச்சக ராசிய அவாய்ட் பண்றது நல்லது. கடகத்துக்கு எடுத்தீங்கன்னா, ம கும்பராசிய அவாய்ட் பண்றது நல்லது. சிம்மத்தை எடுத்தீங்கன்னா, மகர ராசிய அவாய்ட் பண்றது நல்லது. கன்னிய எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேச ராசிய அவாய்ட் பண்றது நல்லது. துலாம எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீன ராசிக்காரங்கள அவாய்ட் பண்றது நல்லது. விருச்சிக ராசிய எடுத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்கள அவாய்ட் பண்றது நல்லது. தனுசு ராசிக்காரங்கள எடுத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்கள அவாய்ட் பண்றது நல்லது. மகர ராசிய எடுத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்கள அவாய்ட் பண்றது நல்லது. கும்ப ராசிய எடுத்தீங்கன்னா, கடக ராசிக்காரங்கள அவாய்ட் பண்றது நல்லது. மீன ராசிக்காரங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, துலாம் ராசிக்காரங்கள அவாய்ட் பண்றது நல்லது. அப்ப என்னதான் 6, 8ஆ வரும்போது, அந்த 6, 8ல எது பகை ராசியா வருதோ, பகை கிரக ராசியா வருதோ, அந்த ராசிய அவாய்ட் பண்ணிட்டு, இன்னொன்னு கண்டிப்பா நட்பு ராசியா வரும். இப்ப இன்னொரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு 8 வந்து தனுசு. அப்ப தனுசு அவாய்ட் பண்ண சொல்றோம். அதுவே 6 வந்து பாத்தீங்கன்னா துலாம். துலாமே வந்து சுக்கிரனாவே வர்றதுனால, இத ஆப்ஷன்ல நம்ம வச்சுக்கலாம். அதே மாரி மிதுனத்துக்கு எடுத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்த அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா, மிதுனம் வந்து புதன், விருச்சகம் வந்து செவ்வா. அதுவே வந்து மிதுனத்துக்கு 8வது ராசியா வரக்கூடிய சனியோட ராசியான மகர ராசி. அப்ப அது நட்பு கிரகமா வந்துருது. அப்ப அத நீங்க வந்து ஆப்ஷனலா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாரி ஒவ்வொரு ராசிக்கும் 6, 8 சஷ்டாசமா வந்தாலும் 2 பேரும் நண்பர்களா இருக்கும்போது அத ஆப்ஷனலா எடுத்துக்கலாம். 2 பேரும் வந்து பகையா வரும்போது அத முடிஞ்ச அளவு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 6, 8க்கு முன்னாடியே நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த 2 ராசிக்காரங்களோட குணங்களும் ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகும்போது அவங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பா இருக்கும். ஸோ இந்த மாரி தான் நம்ம ராசி பொருத்தம் பார்க்கணும். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.